பவுன்சர்களை ஒரே நேரத்தில் அடித்து வீழ்த்துவது ஒன்றும் விளையாட்டு அல்ல. எல்லோரும் சிவாய் பைத்தியமாகிவிட்டதாக நினைத்தார்கள். 20 நொடிகளில் சிவாய் எல்லோரையும் அடித்து தரையில் தள்ளினான். அவனுக்கும் கொஞ்சம் காயம் ஏற்பட்டது. ஆனால் அவன் இரும்பால் செய்யப்பட்டவன் போலிருந்தான். தேவ் அழைத்ததால் போலீஸ் வந்தது. நந்தினி எதையும் சொல்வதற்கு முன் போலீஸ் சிவாயை முட்டிப்போட வைத்தது. அவனது உலகம் முழுவதும் இன்று முடங்கிவிட்டது. அவனது சிறு வயது காதல் அவனது இதயத்தையும் நம்பிக்கையையும் பெருமையையும் உடைத்து விட்டது. ஒரே ஒரு கேள்வி அவனது மனதில் எதிரொலித்தது. ஜம்முவிலிருந்து அவன் நேசித்த அதே நபர்தானா இவள்? முதல் முறையாக நந்தினி சிவாயை அவன் கண்ணிலேயே விழச் செய்தாள். இதுதான் ஒருதலை காதலின் விதியா? இப்போ சிவாய் யாரை தேர்ந்தெடுப்பான்? தன்னைத்தானா அல்லது அவனது பழைய காதலையா? இந்த சிறைக்குள் இருந்து கொண்டு அவனால் பழைய காதலை மீட்க முடியுமா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள் பாக்கெட் எஃப்எம்மில் மட்டும். மறுபக்கம் நந்தினி நள்ளிரவில் தன் வீட்டை அடைந்து ரேகாவிடம் கோபமாக கத்தத் தொடங்கினாள். அறைக்கதவு தட்டப்பட்டது. தயவு செஞ்சு கதவு தரங்க. நான் இங்க ஒரு போட்டு கூட தூங்காம இருக்க, நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. என்னம்மா, ஏன் இப்படி நடுராத்திரில வந்து கத்திக்கிட்டு இருக்க? நீ பார்ட்டிக்கு போனல, யாராவது உனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா? உதவி கிடைக்கிறது நடக்காத காரியம். அதனால நான் செம்ம டென்ஷனா இருக்கேன். என்னோட உதவாக்கிற புருஷன் இருக்கானே. முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.